அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என்பனவற்றின் போது தாங்கள்தான் தமிழ் தேசியத்தை காப்பாற்றி தமிழர்களுக்கு விடிவை பெற்றுத்தரப் போகின்றவர்கள் என்று கூறி தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களையும் துண்டு துண்டாக உடைத்த அந்த பெருமை வடகிழக்கிலே தங்களை பலமான சக்தியாக நினைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையுமே சாரும். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய காங்கிரஸ் என்பன மார்த்தட்டி கொண்டது போல அவர்களால் எதையுமே சாதிக்க முடியவில்லை. அனைத்து கட்சிகளுமே தோல்வியை தழுவிய கட்சிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தற்போது இருக்கின்ற அரசியல் சூழல் தமிழ் மக்களை மேலும் படுகொழியில் தள்ளுகின்ற ஒரு சூழலாகவே தெரிகின்றது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதா என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு நிலைமைகள் வடகிழக்கிலே மாறிக்கொண்டு செல்கின்றன. அனுர அரசாங்கம் அதை மிக சிறப்பாக செய்து வருகின்றது. தங்களுடைய அமைச்சர்களை வடகிழக்கு முற்றாகவும் அனுப்பி தமிழ் மக்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் என்ன என்று பார்ப்பதிலிருந்து தமிழ் மக்களினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகின்றவர்களாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம். இந்த நிலையில் இதுவரைக்கும் அனுர அரசாங்கத்தினால் பேசப்படாமல் இருக்கும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூட அவர்கள் முன்வைக்காத நிலையில் அதை மறைத்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனை என்பது இனப்பிரச்சனையோ அல்லது அதிகார பிரச்சனையோ அல்ல என்ற ஒரு கோணத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் யாழ்ப்பாணம் சென்றபோது வல்வெட்டித்துறைக்கும் பிரயாணம் செய்திருந்தார். வல்வெட்டித்துறை மக்கள் ஜனாதிபதியை பெரும் ஆரவாரத்துடன் வரவேற்றதை காணக்கூடியதாக இருந்தது. எது எவ்வாறு இருந்தாலும் வடகிழக்கு இணைப்பை தடை செய்ததோடு புலிகளுக்கு எதிரான போருக்கும் மஹிந்த அரசுக்கும் முற்றுமுழுதாக ஒத்துழைத்த ஜேவிபியின் தலைவர் யாழ்ப்பாணம் சென்று எந்த மண்ணிலிருந்து விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றதோ அந்த மண்ணில் நின்று மக்களுக்கு உரையாற்றியது தமிழ் மக்கள் வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகவே பார்க்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் வடகிழக்கை பிரித்த ஒரு தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை தங்களுடைய அரசியல் வெற்றிக்காக பயன்படுத்துகின்ற இந்த அரசாங்கத்தின் போக்கை உண்மையிலேயே வடக்கு மக்கள் புரிந்து கொண்டார்களா என்பது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகவே உள்ளது. தற்போதுள்ள நிலையை பார்க்கின்ற பொழுது அனுரவும் என்ன பேசுகின்றோம் என தெரியாமல் பேசுகின்ற அர்ச்சுனாவும் அத்தோடு எந்தவித குரலுமற்று வடகிழக்கிலே இருக்கின்ற அரசாங்கத்தின் தமிழ் எம்பிக்களும் தங்களை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டு தங்களால் முடியாததையெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி மிக கேவலமாகவும் மிகவும் துரோகத்தனமான முறையிலும் அதிகார சண்டையிலே ஈடுபட்டு தங்களிடம் உள்ள அனைத்து மரியாதைகளையும் இழந்து நடுத்தெருவிலே நிற்கின்றது. அடிக்கடி குழப்பமான அறிக்கைகளை வெளிவிடுவதுதான் அவர்களுடைய வேலையாக காணப்படுகின்றது. இதை மிக தெளிவாக கடந்த 2ஆம் திகதியன்று மாவிட்டபுரத்தில் நடந்த தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராசாவின் இறுதி சடங்கின் போது காணக்கூடியதாக இருந்தது. தமிழரசு கட்சியின் தலைவர்களையும் முக்கியஸ்தர்களையும் அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று பேனர் கட்டுகின்ற அளவுக்கு அவர்களுடைய மரியாதை பறிபோயிருக்கின்றது. இதற்கும் ஒரு படி மேலே போய் பார்க்கின்ற பொழுது அண்மையில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வெளிநாட்டு பயணத்தை ஒரு சுற்றுலா பயணமாக அனுபவித்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுப்பதிலே அவர்கள் செலுத்திய கவனம் தமிழ் தேசிய பிரச்சனைகளை பேசுவதற்காக அவர்கள் செலுத்தியிருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். இத்தனைக்கும் அவர்களை அழைத்த தமிழ்நாட்டு அரசாங்கம்தான் இலங்கையிலே இலட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம். அதற்கு மேலும் ஒரு படி போய் தமிழர்களை திராவிடர்கள் என்று கூறி தமிழ் தேசியத்தை இல்லாமல் செய்கின்ற செயற்பாட்டிலும் ஈடுபட்டு வரும் அரசாங்கம்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து சென்ற தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களையும் திராவிடர்கள் என்ற பொதுமைக்குள் கொண்டு வருவதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றும் கேள்வி கேட்க தோன்றுகிறது. இவ்வாறாக எதுவுமே தெளிவற்ற ஒரு நிலையிலே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்ற போக்கில் இருந்து கொண்டு அரசியல் செய்கின்ற இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களுக்கு எதை சொல்லுகின்றார்கள் என்பதுதான் புரியாதுள்ளது. இவ்வாறாக எதுவுமே தெளிவற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை சம்பந்தமாக அல்லது இலங்கையில் இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாக என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பது இதுவரைக்கும் தெளிவில்லாத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கு அதிகாரம் தேவை என்று சொல்லுகின்றார்களா அல்லது தமிழ் மக்களின் பிரச்சனை பற்றி அவர்கள் முன்வைக்கின்ற விடயங்கள் பற்றி தெளிவாக இருக்கின்றார்களா என்பதெல்லாம் புரியாமலேயே இருக்கின்றது. இவை பற்றி எதுவுமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது அது கிட்டத்தட்ட அனுர அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது போன்றுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையிலே இவர்கள் நடந்து கொள்ளுகின்ற இந்த போக்கு நிச்சயமாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் மிக மோசமான தாக்கத்தை தரப்போகின்றது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ் சமூகத்திற்கு செய்த அதே துரோகத்தை அதே காட்டி கொடுப்பை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும்
அனைத்து தமிழ் கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு செய்யப் போகின்றார்கள் என்பதும் உண்மை. ஒருபோதுமே அவர்கள் ஒன்றாக நின்று செயற்படப் போவதில்லை. அத்தோடு அதிகார போட்டியும் பதவி போட்டியுமாக தங்களை மீண்டும் மீண்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு சங்கு என்றும் வீடு என்றும் சைக்கிள் என்றும் பிரிந்து போகின்ற நிலைமைதான் வரப்போகின்றது. இந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது அனுரவும் அர்ச்சுனாவும் தான் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற பெரிய தலைவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது தமிழ் மக்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். இப்படியான ஒரு நிலைமைக்கு தமிழ் மக்களை கொண்டு வந்த பெருமை தமிழ் தேசிய கட்சிகளையே சாரும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற நிதர்சனமான நிலைமையாக இருக்கின்றது.